ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு வச்சு களியும் அது கூட தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் அரை மூடி தேங்காயை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆயிலில் ஆட் பண்ணி வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நீங்கள் வறுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிடுதுன்னா வெடிக்கும். தேங்காய் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆனதும் வெட்டி வச்சுருக்கேன் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது வெட்டி வச்சுருக்கேன் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிராய்லர் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோழி ஆட் பண்ணினதும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து இது கூட ஆட் பண்ணுறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் வறுத்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா கலவையை சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் என்னடா அது மசாலாவை டேரெக்டாக ஆட் பண்ணுறாம இப்படி தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணுறாங்கன்னு வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மசாலா எல்லா சிக்கன்லேயுமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வர்றதுனால சிக்கனும் சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் அளவு பார்த்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சிக்கன் மூழ்கிறளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே உதுத்து விட்டுக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு ஆட் பண்ணுறதுக்கும் ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து சிக்கனை வேக விட்டுறலாம். சிக்கனை வேக விட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்து சுருண்டு வந்திருக்கு. அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கி கிரேவியாகவே மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இனி மரவள்ளிக்கிழங்கு களி செஞ்சிடலாம். மரவள்ளிக்கிழங்கு களிக்காக நான் மரவள்ளிக்கிழங்கை மேலுள்ள தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்படி நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நம்மளுக்கு மசிக்கும் போது சிரமம் இருக்காது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வைக்கிறதுனால 10 மினிட்ஸ்லேயே வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஆட் பண்ணும்போது ஒயிட் கலரில் இருந்துச்சு. இது அப்படியே லைட் எல்லோயிஷாக மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை இறக்கி வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. தண்ணியை வடித்து வச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததும் இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் ஒரு 2 டைமு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கொரப்பாக அரைஞ்சி வந்துடும். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயும் தேங்காயும் அரைச்சி எடுத்துருக்கேன். அதோட பேஸ்ட்டையும் காடை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே இஞ்சிடும். நம்மளோட களியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. களியும் கிரேவியும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.